சொல்லுகிற வார்த்தை ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் யாருக்கு நன்மை குறைபடாது என்று நாம் பார்க்க போகிறோம். அதே 34வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லா காரியங்களை பற்றி கர்த்தரை பயன்படுத்துவோம். அப்படி என்றால் யாருடைய வாழ்க்கையில் குறைவில்லை என்று பார்க்கும்போது அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. அப்படி என்றால் எப்படிப்பட்ட நன்மையை கொடுத்து அவர் குறைவில்லாமல் நடத்துவார் என்று பார்க்கும்போது சங்கீதம் 128வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 128வது அதிகாரத்திலே 1 முதல் 6 வசனங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து உன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுகர கட்டுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தொடர்ந்து 6 வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட நன்மையை தருவார். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த 6 வார்த்தைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை மாற்றமல்ல, உங்கள் மனைவியை மாற்றமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டானவரை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் நாம் 5வது வார்த்தையை பார்க்கும் போது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் இந்த இடத்துல யாருக்கு நன்மை குறைபடாது என்று நாம் பார்த்தோம். லூக்கா 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்க போறோம் யாருக்கு நன்மை குறையும். லூக்கா 15வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம் யாருக்கு நன்மை குறைபடாது என்றால் கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறவராக இயேசுவானவர் சொல்கிறார், உண்மையை சொல்கிறார். பின்பு அவர் சொன்னது என்னவென்றால் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நாம இந்த வார்த்தை நம்ம எத்தனையோ நம்ம கேட்டிருப்போம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்பொழுது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளையவன் தன்னுடைய தகப்பனை நோக்கி, எனக்கு சேர வேண்டிய பாகத்தை எங்களுக்கு பிரித்துக் கொள்ள வேண்டும். The young man asking his father, you need to give the part of portion goodness to me. Hallelujah. தன்னுடைய தகப்பனிடத்திலே அவன் சேர வேண்டிய பங்கை அவன் பிடித்துக் கொள்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எப்போது அவனுக்கு குறைபட தொடங்குகிறது என்று பார்க்கும்போது he make himself separation from the father. Hallelujah. தன்னுடைய தகப்பனை விட்டு பிரியும் போது அவன் குறைபட தொடங்குகிறான். Hallelujah. அதற்கு முன்பாக எந்த விதமான குறைவில்லை. ஆனால் எப்போது அவன் தகப்பனை விட்டு பிரிகிறானோ then he start to feel the lackness of your வாழ்க்கையில் குறைபட தொடங்குகிறது. Hallelujah. 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 அப்படி என்றால் இந்த நாளிலும் கூட நாம் ஆல்ரெடி நாம் பார்த்தோம் யாருக்கு நன்மை குறைபடாது, கர்த்தருக்கு பயந்தவருக்கு நன்மை குறைபடாது. நாம் 17வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெரிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றான் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. அப்படி என்றால் இந்த இடத்துல இளைய குமாரனை பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலே அவர் பங்கை தன்னுடைய ஆஸ்தியை பிரித்துக் கொண்டு அவர் தூர தேசத்திலே பிரயாணம் பண்ணுகிறார். எதற்காக? தன்னுடைய விருப்பத்தின்படியாக he like to live his life by his own.
அவன் இஷ்டமாக வாழ அவன் நினைத்தான். ஹல்லேலூயா. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அவனுக்கு குறைவில்லை, ஆனால் போக போக பார்க்கும்போது he start to feel the lackness in his life. அவனுடைய வாழ்க்கையிலே குறைவு காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வைத்திருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிறான். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக பார்க்கும்போது அவனுக்கு குறைவில்லை. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில குறைவு காணப்படும். ஆனால் வேதம் சொல்றது நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமா இருக்கும், but God will deliver them. கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் தகப்பனை விட்டு அவன் விலகி போகிறான். They only face a lackness. ஹல்லேலூயா. சில கல்ச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது, அமெரிக்கன் கல்ச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அநேக இடங்களிலே பாவங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனை விட்டு 15வது வயதிலே தன்னுடைய பிள்ளைகளை பிரித்துக் கொள்வார்கள். That is the reason there is no proper guidance for the children to lead their life. அவங்களோட வாழ்க்கையில வழிநடத்த ஒரு நல்ல ஒரு தகப்பன் தாயார்கள் இருக்க மாட்டாங்க. ஃபாரின் அமெரிக்கன் கல்ச்சர்ஸ் பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் தன்னுடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் தான் வைப்பாங்க. They will make appointment to meet their own parents. Hallelujah. அதனால அந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறபடினாலே they doesn't know how to live their life within the Christ. கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி வாழ வேண்டும். ஆனால் சில பேர் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறார்கள். ஆனால் if you just see the percentage, it will be higher while comparing to the Indian culture கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கன் கல்ச்சர் அநேக நேரங்களில் அப்படிதான் நடக்குது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம் கர்த்தரோடு நாம் ஒரு மனமாய் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தரோடு நாம் இருக்கும்போது நமக்கு ஒருபோதும் குறைவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்திலே அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பசங்களாம் எக்ஸாம்காக படித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 12th 10th ஸ்டாண்டர்ட்ல இங்க பாருங்க வாலிபர்களா, 10th எப்போ வருது உங்களுக்கு? 10th 12th எக்ஸாமினேஷன் மார்ச். அப்படி என்றால் என்ன பண்ணணும்? நீங்க உங்கள் வாழ்க்கையில குறைவுகள் மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என்ன பாருங்க வாலிபர்களா, என்ன பண்ணுங்க? உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மேன்மையா வர வேண்டும், உங்க வாழ்க்கையில ஜெயித்து பெற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? நல்லா படிங்க. அதற்கு முன்பாக கர்த்தரை முன்பாக வைக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாட்சிருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம ப்ராவர்ப்ஸ்ல பார்க்கிறோம், நீதிமொழிகள் குதிரை யுத்த நாளைக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பண்ணணும்? நீங்க படிப்புல நீங்க ப்ரிப்பேர் ஆக வேண்டும், தயாராக வேண்டும். ஏன்னா இன்னும் நாட் ஈவன் 20 days நான் ஸ்டடி ஹாலிடேஸ்ல என்ன பண்ணணும்? நல்லா படிப்பு. ஏன்னா கர்த்தர் ஜெயத்தை தருவார். God will give the victory, but you need to prepare yourself. Hallelujah. கையில உயர்த்துறதுல சொல்லுவோம். அப்படியே வாழ்க்கையில ஜெயத்தை பெற வேண்டும்னா நீங்க படிக்க ஆரம்பிங்க. நீங்க பேரண்ட்ஸை பாருங்க. If you just see the other cultures, they will not care about their children. But in our Indian culture, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை அருமையாக வழி நடத்துகிறார்கள். Hallelujah. அப்படி என்றால் என்ன பண்ணணும்? நீங்க படிக்கின்ற நேரங்களை படிக்க வேண்டும். Hallelujah. அதுதான் கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல நீங்க அமைதியா இருக்கும்போது கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. Okay, you need to prepare yourself to just get the victory in your life. Hallelujah. நீங்க படிக்கும்போது கர்த்தரை மாத்திரம் நீங்க முன்பாக வைக்க வேண்டும். கர்த்தர் அப்பா இந்த क्वेश्चंस படிக்கிறேன், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தரை கேட்கும்போது கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட குறைவாக இருந்தால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கலாம். ஐயா இந்த காரியங்களில் நான் குறைவோடு இருக்கிறேன், இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், இந்த போராட்டத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்படின்னா எப்போது இளையகுமாரன் புத்தி தெளிந்து அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்க்கும்போது தகப்பன், நம்முடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் யார்? கர்த்தரிடத்திலே அவன் மீண்டும் வருகிறான். அப்ப குறைவுபட்ட அவன் நிறைவாகிறான். ஹல்லேலூயா. 21வது வார்த்தையை நாம் வாசிப்போம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று சொன்னார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்தேன், இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள். ஒரு கொழுத்த காலடைகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரன்
போதும். அப்படி என்றால் இளைய குமாரன் முன்பாக என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியரை ஏற்று அவன் தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய ஆத்துமா என்ன விரும்புகிறதோ, அவன் என்ன விரும்புகிறான் அதை போல நடந்த போது அவன் குறைபட தொடங்கினான். ஆனால் ஒரு இடத்தில் நாம் பார்க்கிறோம், அவன் புத்தி தெளிந்து கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில போய் தகப்பனிடத்திலே வந்து அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறான். அப்போது ஆண்டவராக இயேசுவானவர் அவன் குறைபட்ட வாழ்க்கையை அவர் மாற்றி குறைவுகளை நிறைவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். சில நேரங்களிலே நம் இருதயத்திலே ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட நிலைமையின் வாழ்க்கை வருது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறார், கர்த்தரை மாத்திரம் இந்த காலை வேளையிலே நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளும்பொழுது வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதியை காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே எப்பேற்பட்ட குறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து அவருக்கு பயந்து சிரிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக வைத்து நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்மை குறைவில்லாமல் நடத்த அவர் வழிந்துள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுமெடுப்போ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். விசேஷமாய் கூட இந்த ஆராதனை நடந்து முடிந்திருக்கிறது. ஆராதனை பகுதி நடந்து முடிந்திருக்கிறது.